அதாவது தமிழகத்தில் வாழக்கூடிய 2.5 கோடி வேளாளர்களும் நம்ம வீதிக்கு வரமாட்டோம், போராட மாட்டோம், பத்தம் மறைக்க மாட்டோம், சாலை மறியல் பண்ண மாட்டோம், நம்மளாம் பயந்த சமூகம்னு சொல்லி எவனும் பூச்சாதி காட்டிட்டே இருக்கான். நம்ம பயந்த சாதிலாம் கிடையாது. புலி படுத்ததுன்னா 100 அடிக்கு மேல தாண்டிடும். வேளாளர் சாதிய செவனேன்னு சீண்டாம இருந்த வரைக்கும் இருந்த இடம் தெரியாம நாங்களா வாழ்ந்தோம். 1947 இருந்து ஓட்டு பட்டனை மட்டும்தான் நாங்கள் அமைக்கிருக்கோம். என் சமுதாய வளர்ச்சிக்காக இடஒதுக்கீடு எந்த தலைவனும் கேட்கல. என் சமுதாயத்தோட கோரிக்கையை கேட்கல. என் சமுதாயத்து பெண்ணை கற்பழிக்கப்பட்டு கொலை செஞ்சப்போ இந்த மத்திய அரசு மாநில அரசு எந்த ஒரு வெள்ளாளனுக்கும் ஆதரவாக களத்தை இறங்கல. ஆனா இந்த ஒண்ணுமே நீ எனக்கு தமிழக அரசு செய்யாம பிறந்ததுலேருந்து ஒரு ஜாதி சார்ந்த சலுகை வழங்காம எந்த ஒரு சலுகையும் வழங்காம இந்த தமிழகத்துல நாங்கள் வாழ்ந்திருக்கோம். எங்களோட சுய உழைப்புல வாழ்ந்திருக்கோம். அரசுக்கு எந்த விதமான எங்களால செலவு கிடையாது. நாங்க போலீஸுக்கு தொந்தரவு கொடுத்த கிடையாது. இப்படி வாழ்ந்த ஒரு சமூகத்தை நீங்க ஓட்டு மட்டும் போட்டுட்டே இருக்கலாம். ஆட்டு வந்த மாதிரி நாங்க உங்க ஓட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ எம்பி உங்க அமைச்சர் போறப்ப 30 போலீஸ் வண்டி எங்க ஓட்டு வரி பணத்துல உங்களுக்கு ஆள் வைக்கிறதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளே உங்களுக்கு உங்க வீட்டை சுத்தி கொசு மருந்து அடிக்கலாம். எங்க வரி பணம் வெள்ளம் வீட்டு காசு அதுக்கெல்லாம் ஒரே ஒன்று எச்சரிக்கையா சொல்றேன். தமிழக அரசுக்கு 2.5 கோடி வேளாள நாங்க விவசாயம் செஞ்சு எங்க நேரத்தில் யாரையும் இடம் விடாம இருந்தோம்னா சோத்துக்கு தமிழ்நாடு லாட்டரி ஆயிடும். 2.5 கோடி வேளாள ஒரு 3 மாசத்துக்கு வரி கட்டாம போனோம்னா இந்த தமிழக அரசு சட்டமன்றத்தையே கலந்து விளையாட முடியாது. நான் அமைதியா போயிட்டே இருக்கோம். இந்த பந்தல் ராஜாவும் இந்த எம்என்பி ராஜாவும் கலவரத்தை தூண்டுறானா நாங்க ஏன்னா தூண்டுறோம். நாங்க பாட்டு செவனேன்னு எங்க விதியை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஏன்னா ஏன் சாதியை எனக்கு 2012 தெரியும். நான் விளையாட வாழ்ந்த சமூகம்டா. 2012 எனக்கு 26 வயசுக்கு தாண்டா என்னோட ஜாதியை தெரியும். அப்படி வாழ்ந்த சமூகத்தை என் ஜாதி பேரே தெரியாம வாழ்ந்த சமூகத்தை இன்னைக்கு என்ன தமிழ்நாடு முழுக்க பந்தராஜா சாதி வரிய பந்தராஜா கலவரத்தை தூண்டுறான், எம்என்பி ராஜா கலவரத்தை தூண்டுறான். இல்ல 2 ராஜாட்டையும் உண்மையை சொல்றான்டா. உண்மையான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தாண்டா இருக்காங்க. எந்த அரசியல் படத்துக்கு பின்னாடியும் நாங்க இல்ல. யாரோட பணத்தை வாங்கியும் நாங்க கலவரத்தை தூண்டல. ஒட்டுமொத்தமா என்னோட சமுதாயத்தோட பிரச்சனைய தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஒன்றியத்துல ஒவ்வொரு ஊராட்சியில ஒவ்வொரு மாவட்டத்துல என்னோட சமுதாயத்தோட பிரச்சனைகள், என் சமுதாயத்தில் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்கள், என்னோட சமுதாய இளைஞர்கள் ஆக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் என்னோட இளைஞர்களை எடுத்து கொண்டு போனோம். இதுக்கு என்னோட இளைஞர்கள் ஒரு 100 ரூபா காசு கொடுக்காம இவ்வளவு பெரிய சிந்து வந்திருக்காங்க. இதுலயே தெரிஞ்சுக்கணுமா நான் வேலை பிடிச்சு கொடுத்தா இந்த தமிழ்நாடு தாங்குமா? 234 தொகுதி இருக்கு. இந்த 234 தொகுதியில 85 தொகுதி என் சாதிகாரன் இருக்கான். இந்த 85 தொகுதியில 1,40,000 வாக்காளர் இருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளோட வரலாறு யாவும் கேட்டாலும் நீங்க பேச கத்துக்கணும். நம்மளோட எந்த சாதியும் ஓட்டு போடாம தமிழகத்துல 85 தொகுதியில வேளாளர் சாதி இருக்கு. புரியுங்களா? எந்த சாதிக்காரன் ஓட்டு போட வேண்டியதில்லை. இந்த சோழமண்டலத்துல திருச்சி 1வது தொகுதி 2வது தொகுதி நாகப்பட்டினம் திருவாரூர் நன்னில சட்டமன்றத்தில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில வேளாளர் சாதி ஓட்டு போடலாம் அங்க யாரும் மந்திரியாக முடியாது. அதனாலதான் இந்த தமிழக அரசு பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்க கூடாது. அதாவது இந்த போராட்ட காலத்தில் உள்ளவன நான் குண்டாசில போட்டுருவேன். நான் சொல்லிட்டேன். எடப்பாடி சிவகங்கையில் ராமநாதபுரம் சிவகங்கையில் அறிவிச்சாரு. 41 நாள் ஆச்சு அறிவிச்சு. நான்லாம் குடும்பத்தை விட்டு 41 நாள் என்னெல்லாம் வேண்டி விட்டுட்டாங்க. இந்த சாதிக்காக இந்த பேரை மீட்டு இந்த பந்தராஜாவும் எம்என்பி ராஜாவும் இந்த சாதிக்காக செத்தா பாத்ரூம்ல முக்கிறப்ப அட்டாக் பண்ணி செத்தாலும் சாவதான் போறேன். இந்த சாவுக்கெல்லாம் இந்த பூச்சாண்டி இந்த மிரட்டல் அதுக்கெல்லாம் ஒருபோதும் எங்கேயும் என் வெள்ளல நான் தமிழக அரசு தெளிவானது. 85 தொகுதியில நான் தெளிவா இருக்கும். தமிழக அரசை எதிர்கொள்றதுக்கு எந்த சாதி எந்த கட்சியும் என் சாதி பேரை தாரவாக்கணும்னு நினைச்சதுன்னா அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், நாம் தமிழர் இருக்கட்டும். டெபாசிட் இல்லாம நீங்க டீசல் காசு இல்லாம வீட்டுக்கு போக முடியாது. நீங்க வந்து ஒவ்வொருத்தனா எவன் ஒருத்தன் போறானா நீ வா வீட்டுக்கு வா. என் வீட்டுக்கு அதை திறந்துருக்கு.
அண்ணன் வீட்டு கதை திறந்திருக்கு. நானும் உன் சாதி தான். இன்னும் உன் சாதி என் ஜாதி நான் பொண்ணு கொடுத்தேன். நீ என் சாதிக்காரன் காதலிச்சா விட்டுருவியா? சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுலாம் தமிழ்நாட்டில் நம்மளாம் வாக்கள் ஜெயிக்கிறது அனுப்பணும். வாய்க்கால தண்ணி வரல, பைப்ல தண்ணி வரல, குளத்தை தூர்வாருங்க, நாட்டு மக்களை காவந்து கொண்டுக்கணும். இந்த முக்காவாசி சட்டமன்றம் என்ன பண்றான்னா சாதியை குடி கொடுத்து போறான். இந்த சாதியை தூக்கி போறான். இல்லை நான் கேட்கிறேன், அந்த சட்டமன்ற உறுப்பினரை நான் கூப்பிடுறேன், உங்களை ஒட்டுமொத்த வேளாண் கூப்பிடுறேன். இந்த சட்டமன்றத்தை போய் வேளாளர் அறிவிக்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவனை கூப்பிட்டு இங்க வேளாளர் சாதியில எத்தனை உறுப்பினர் இருக்கு, இந்த சாதியை ஏன் வேற்று சமூகத்துக்கு தர வரணும், அதுக்கு பதில் சொல்றானா தெரியல. தக்கம்காங்க இப்ப பண்டராஜன் சட்டமன்றத்தில் போனச்சுங்களேன், சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏ 233 எம்எல்ஏ கேள்வி கேட்டு பண்டராஜன் டேபிள கட்டி வச்சிருவாங்க. ஏன்னா நமக்கு அரசியல் வேண்டாம், நம்ம போய் இந்த அரசியல் கூணு கும்பிட போட்டு காலில் வந்துகிட்டு நம்மளுக்கு நம்ம காலில் ஆனா 2000 ரூபாய் கடன் வாங்கினாலும் கொடியை பறக்க விட்டு காலில் கஞ்சி கொடுத்தாங்க. என் ஜாதிகாரனை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரு. நமக்கு இந்த காய்ச்சல் பணம்லாம் வேணாம். நான் இப்போ ஒரு 5 நாளா இந்த திருவாரூர்ல தான் படுத்து இருக்கிறேன். இந்த ஆல் அவுட்டு கொசு பத்தி கொசு எல்லாம் இல்ல, புரியுங்களா? சோறு இல்ல, நைட் சோறு தான் திங்கிறோம், புரியுங்களா? நாங்க எவனும் எந்த கட்சிக்காரனுக்கு காய்ச்சி கொடுத்து நாங்க ஏசி ரூமை போட்டுக்கிட்டு அங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு சரக்கு போட்டுக்கிட்டு இல்ல. தமிழ்நாட்டில் பூரா என் ஜாதிக்காரனுக்கு பூரா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. என் ஜாதியை வச்சு பல பேர் எல்லாம் பெரிய 800 கோடி 900 கோடிக்கு போயிட்டான், 1000 கோடிக்கு போயிட்டான் என் ஜாதியை வச்சு. ஏன் ஜாதிக்காரன் தமிழ்நாட்டில் 2.5 கோடி பேரு ரொம்ப விசுவாசமான ஜாதிக்காரன். தமிழ்நாட்டில் எந்த ஜாதிக்காரன் வேணாலும் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம், வெள்ளாளனை மட்டும் விலை கொடுத்தே வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் 2.5 கோடி வேலை பாசத்துக்குள்ளேயே தலைமுறை ஆயிட்டான். பொதுவாக தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் தொலைச்சிங்களேன், சார் இதே மாதிரி நான் எங்களோட சாதி பேர வேற்று சமய தகவல் கூடாது, நான் ஒரு கம்ப்ளைண்ட் பர்மிஷன் கொடுத்தேன்னு கேட்டா பிற சமூகம் காவல்துறை கூட நமக்கு கொடுத்துருது, நம்ம சாதி காவல்துறை கடந்து பயப்படுது. நான் என்ன கேட்கிறேன்னா, நான் என்ன கேட்கிறேன், அவன் அப்போ உங்க சொத்தை கேட்கிறேன்னா இல்ல யாருக்கும் என்ன வேற வேற சாதியில மாத்தலாம் சொல்றேன்னா? அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் பிறந்தது ஒவ்வொரு சாதியில பிறந்தோம். இப்ப வெள்ளாள சாதி ரத்தம் என் உடம்புல ஓடுது, என்ன கிழிச்சு விட்டு எனக்கு வேற ரத்தமா ஏத்த முடியும், சரி என்ன மட்டும் ஏற்றிடுவேன், 2.5 கோடி வேளாளுக்கு நீ எப்படி ஏற்றுவேன்? நான் இந்த தமிழக அரசுக்கெல்லாம் தெளிவான ஒண்ணுதான் சொல்றேன். எங்களோட சாதி சங்க தலைவர்கள் முன்னாடி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் முடியா. அன்னைக்கு பிரச்சனைகள் இல்லை, நம்மளோட சாதி ஏதோ வந்தது, மாச சந்தை போட்டோம், நம்ம சமூகம் வந்து அமைதியான சமூகம்னாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தமிழகத்தில் 133 சிறைச்சாலை இருக்கு. அந்த சிறைச்சாலையில எல்லாம் அதிகமா இருக்கிறவங்க வெள்ளாளம் தான், அதிகமா இருக்கிறவங்க வெள்ளாளம் தான் இருக்கான். இங்க வந்து நான் ஏதோ மைக்க பிடிச்சி பேசுறேன், வரலாறு தெரியாம பேசுறேன்னு சில பேர் வெளியில இருந்து நாளைக்கு கமெண்ட் பண்ண போடுவான். இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு போஸ்ட் விட்டேன், பேஸ்புக்ல பூரா கமெண்ட் போடுறான், பந்தல் ராஜா வர்றான், பந்தல் ராஜா வெட்ட போறேன், பந்தல் ராஜா குத்த போறேன். நான் என்ன கேட்கறேன்னா, நீ வெட்டு குத்து அது உனக்கு என்ன வேணாலும் இருந்துட்டு போ, ரைட்டு. ஏன்னா நீயும் 10 மாசத்துலயும் நான் 6 மாசத்துலாம் பிறக்கல. நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும், முதல் எதிராளி புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, என்னோட வேளாண் சாதி நான் 2000 ஆண்டுகளை வாழ்ந்துட்டு இருக்கேன். என் முப்பாட்டன், என் தாத்தன், நான் எல்லாருமே வேளாளர் தான். என்ன ஆதாரம் என்ன இருக்குன்னா, ஆதாரம் கல்வெட்டு இருக்கு, செப்பு பெட்டைகள் இருக்கு, கோயில்ல மண்டபப்படி இருக்கு, என்னோட சாதி சென்டர்ல இருக்கு. நான் சோழ நாட்டில் பிறந்தனா, நான் சோழிய வேளாளர், என்கிட்ட ஜாதி சென்டர் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், ஒட்டுமொத்த மேலும் இந்த 2.5 கோடி பேர் கொண்டு வந்து பைப்புகளை சில பாடையில ஊத்து 2.5 கோடி பேர் குடிச்சு செத்து போயிடுங்க. ஏன்னா எடப்பாடி ஐயா நாளைக்கு சொல்லிட்டோம், ஐயா நீங்க 33% எனக்கு ஓட்ட போட்டீங்க, நான் அதுல முதலமைச்சரான நிறைய பேர் மந்திரி ஆக்கி விட்டேன், சட்டசபையில உட்கார்ந்து ஆட்சி ஆள்றேன், நீங்க 33% வாக்காளர் இருக்கீங்க தமிழ்நாட்டுல, நீங்க பூரா ஓட்ட போட்டீங்க, என்னெல்லாம் கேள்வியே கேட்கல, அதனால எவனா 3% இருக்கிறாள் என்னை மிரட்டினா, நான் அதனால இந்த வேளாண் சாதியை தர வைக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கு நம்ம இப்படி மாநகரமா இருக்க முடியாது. நம்ம யான ரோசத்துக்கு போனோம், உப்பு போட்டு சோறு போட்டோம். நான் சும்மா இருந்தாலும் நான் சதா சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இவர் பாட்டு 41 நாள் அறிவிச்சிட்டாரு, நான் 1 மணி நேரம் கூட நைட்ல தூங்குறது இல்லை. 41 நாளா பொய்யும் ஒரு தமிழக அரசே. ஏன்னா நான் என்ன சொல்றேன், எனக்கு 24 மணி நேரம் டைம் போதும். 24 மணி நேரத்துக்குள்ள 25 கிராமத்துல உட்கார்ந்தேன்னா, என்னோட இளைஞர்களை நான் தவறான வழிக்கு கொண்டு போனேன்னா
இந்த தமிழக அரசு செயல்படவே முடியாது. தமிழ்நாட்டில் பெரிய ஆயுதம் AK-47 கிடையாது. பந்தல் ராஜாவும் MNB ராஜாவும் இருக்கிற வரைக்கும் கொண்டு போக மாட்டோம். இதே இந்த இளைஞர்கள் இருக்கீங்க, வேற ஒரு கூட்டம்னா கடை உடப்போம், பஸ் உடப்போம், நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம். நமக்கு நேரங்கள் இருக்கு. இந்த தமிழக அரசுக்கு எடப்பாடியே நமக்கு 30 நாள் டைம் கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு 22 நாள் டைம் கொடுப்போம். 23ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் சுமார் ஒரு 50,000 வெள்ளாளர் முற்றுகையிடுறோம். உங்க வேளாளர் கவுண்டர் தொப்புள் கொடி ஒரு 6 கவுண்டரும் வெள்ளாளர் முன்னேற்ற கழக செல்வம் நம்மளோட வெள்ளாளர் தொப்புள் கொடி உறவுகளும் நம்ம ஒட்டுமொத்தமும் ஒரு 50,000 வெள்ளாளர் 23ஆம் தேதி சட்டமன்றத்தை முற்றுகையிடுறோம். சட்டமன்றத்தில் என்ன முற்றுகையிடுறோம்னா, நம்ம மத்திய மாநில அரசு வேளாளர் வெள்ளாளர் என்பது என்னுடைய சாதி பெயரு. நான் 5 வருஷமும் 10 வருஷமும் வரல, 2000 ஆண்டுகளுக்கான வரலாறு இருக்கு. இந்த தமிழக அரசு அமைச்ச குழுவுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள உணர்வுள்ள வேளாளர்களும் ஆதரவுகளை ஒப்படைச்சிருக்கோம். இந்த தமிழக அரசு நெஞ்சில தில்லி இருந்ததுன்னா, இந்த எடப்பாடி அரசுக்கு வெள்ளாளர் மேல பயம் இருந்ததுன்னா அந்த அறிக்கையை வெளியில் விட சொல்லுங்க. அந்த அரசு நம்ம அந்த குழுவில் என்ன கொடுத்தோங்கிறது அந்த குழு வெளியிடட்டும். 900 பேர் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கான். தமிழக அரசு நீ மத்திய அரசுக்கு என்ன பரிந்துரை பண்ணியிருக்க, எனக்கு கூட 900 பேர் அப்ளை பண்ணியிருக்கான், பரிசீலனை இருக்கான். எங்க சாம்பார் வைக்க போயிருக்கீங்க? ஏயா MP வீட்லயும் MLA வீட்லயும் தண்ணி வரலன்னா உடனே ஓடி போய் 1 மணி நேரத்தில் பாக்குறீங்க. பொதுமக்கள் வீட்டில் தண்ணி வரலன்னா வரான்னு நாங்களே வறண்டு போய் செத்து போடுறோம். சரி ரைட்டு, நாங்களாம் பேசலாம். அந்த மாரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க மட்டும் உங்க தகுதிக்கு உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய இடத்துல போய் உங்க சாதியிலேயே போய் கல்யாணம் பண்ணிப்பீங்க. முதலமைச்சரை வர சொல்லுவீங்க, பெரிய பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் வர சொல்லுவீங்க. உங்க சாதியில பார்த்து கரெக்டா கல்யாணம் பண்ணிப்பீங்க. நாங்க மட்டும் கூட்டி கொடுக்கணுமா? இந்த தமிழக அரசுக்கு நான் தெளிவா சொல்றேன், எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நான் வன்முறையை தூண்டால் கிடையாது. தமிழக அரசுக்கு எச்சரிக்கையா சொல்றேன், நான் தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களையும் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஒட்டுமொத்தமா எங்களோட குறைய நாங்கள் தமிழக அரசுக்கு மத்திய மாநில அரசுக்கு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, மத்திய மாநில அரசு வேளாளர் யாருன்னு வரலாறு தெரிஞ்சுக்க, ஏன்னா 2.5 கோடி வேளாளர் இழிவுபடுத்த புரியுங்களா? அந்த விஷயத்தை நாங்கள் தமிழக அரசுக்கு முறையா சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலெக்டர் ஆஃபீஸ்லயும் நாங்கள் மறுப்பு கடிதம் கொடுத்துருக்கோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி அரசு அறிவிச்சு 12 மணி நேரத்தில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் 78 இடங்கள்ல சாலை மறியல் பண்ணியிருக்கு. நான் சொல்லக்கூடியது 12 மணி நேரத்தில் தான் 78 இடத்துல. இவர் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நம்மளை சீண்டி பார்க்குற மாதிரி. அப்புறம் எடப்பாடியார் 30 நாள் 25 நாள் டைம் கொடுத்தாருன்னா தமிழ்நாட்டில் பெரிய பெரிய விஷயங்கள் நடந்ததுன்னா அதுக்கு வெள்ளாளர்லாம் பொறுப்பு இல்லை. நீங்க நினைச்சு விடாங்க, இந்த பந்தல் ராஜாவும் MNB ராஜாவும் குண்டாசில உள்ள பிடிச்சி வச்சிருந்தோம்னா இந்த ஜாதியெல்லாம் ஓஞ்சி போயிடுன்னு வெள்ளாளர்லாம் ரொம்ப மோசமா தெரியும். அதாவது சில பேர்லாம் சண்டை போட்டு கோவமா இருப்பான், அப்படியே தனிஞ்சு போயிருப்பான், அப்படியே கோவமா இருப்பான். வெள்ளாளம் 1947 இருந்து சண்டையே போடல, விறுவிறுன்னு இருக்கானு போட்டானுவா. தமிழ்நாடு தாங்காது. எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நாங்களும் அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கொங்கு வேளாள கவுண்டரு எங்க சாதிகாரி நாட்டை ஆளுநர்னு பார்த்தா இந்த OPS எங்களை மறைமுகமா குத்தி விட்டு எங்களை எதிர்பார்த்து நான் கேட்கிறேன், தேனி மாவட்டத்துல உங்க பையன் ரவீந்திரநாத் MP ஆயிட முடியுமா? எங்க சாதி பொம்பளைய ஓட்ட நீங்க நீங்க எத்தனை கோடி ஒரு ஓட்டு நீங்க 10,000 கூட நீங்க வாங்கி விடுவீங்களா? துணை முதல்வர் வாங்கி விடுவீங்களா? இந்த சோழமண்டலத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா? சாதி நீங்க தார வந்து கொடுங்க. நான் சொல்றேன், என் தாத்தன் சேராங்குளத்துல பிறந்தான், அழகு வேளாளரு. எங்க அப்பா அதே சேராங்குளத்துல பிறந்தாரு, சுப்பிரமணிய வேளாளரு. அதே சேராங்குளத்துல பிறந்து மன்னார்ல வச்சுக்கிறேன் MNB ராஜா வேளாளரு. தமிழக அரசுக்கு உறக்க சொல்றேன், இந்த வேளாளர் சாதியை தாராவாக்கணும்னு நினைச்சா தமிழகத்தை நான் சொல்ல மாட்டேன். இந்த உளவுத்துறையில நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, சார் நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன், தூங்கிட்டு இருக்கேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் மானு புலி புயல் சூறாவளி அப்படிலாம் சொல்ல மாட்டேன்.
இந்த நாகப்பட்டினத்துல இந்த புயல் வந்து அடிச்சிருப்போம்ல, காலைல பார்த்தா வீட்டையும் காணும், மரமும் காணும், லைட்டும் காணும். அந்த கஜா புயல் அந்த மாதிரி ஒரே விஷயம்தான். என் சாதி அந்த மத்திய மாநில அரசு தாராவாக்கு நினைச்சதுன்னா ஒரே விஷயத்துல பந்தராஜானும் எம்என்பி ராஜானும் வெள்ளாள முன்னேற்ற மாநில தலைவரும் வேளச்சேரி மாதவனும் ஒரு நைட்டு முடிவு பண்ணோம்னா போதும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்ல மாட்டேன். நான் பூச்சாண்டி காட்டுறதான் கிடையாது. அப்படியே இந்த குண்டாசு எல்லாம் போட்டு எங்களெல்லாம் அப்படியே 4 பேரை பயமுறுத்தி பார்க்கலாம். அதெல்லாம் முடியவே முடியாது. ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் இந்த சன்னாநல்லூர், பேரெல்லாம், கொல்லுமாங்குடி, குடவாசல், இந்த குறைச்சர்லாம் அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படியே இந்த காலில் கூப்பிட்டு அண்ணன் வாங்கின நம்ம சாதி இந்த தமிழக அரசு வந்து போராட்ட காலத்துக்கு நம்மளை கூப்பிடுது. நீங்க ஏட்டா தின்னுட்டு சும்மா இருக்கீங்க, நீங்களும் அவரை சண்டை போடுங்கடா. எல்லா ஜாதியும் ஒவ்வொரு பஸ் கசை உடச்சு விட்டு பேர் எடுக்கிறானுவா. நீங்க எவ்வளவு நாளைக்கு கத்திரிக்காய் சாம்பார் நம்ம சாம்பார் இப்ப முழுமொழி தந்துருக்குள்ளேயே நமக்கு பத்த மாட்டேங்குது. நினைச்சிட்டு இருக்கா நம்ம ஒருத்தர் கமெண்ட் பண்றான், கத்திரிக்காய் தின வேலை இல்லை லூசு பயில கோழி தமிழ்நாட்டுல எவ்வளவு விற்கிறா அது எவ்வளவு வேண்டாம். முழு ஆட்டத்தின் விட்டு ஏப்ப விட்டுட்டு காலை தூக்கிட்டு வர எங்களை பார்த்தாடா நீங்க சொல்ற. இப்ப நினைச்சிட்டு நம்ம சைவ புள்ள நம்ம இவங்க சார்ந்தவங்க சாதி இருக்கான். இல்லை சைவ புள்ளைக்கு அப்புறமா இருக்கிறா ஈரக்குடி வேலை இருக்கு, வெத்தலக்குடி வேலை இருக்கு, காரகத்த வேலை இருக்கு. நம்ம சாதி 48 ஊற்றி இவங்க ஒண்ணுக்கு இருக்கே வெளில வர மாட்டாங்க. நம்ம சாதி 42 உறுப்பினர் இருக்கு, 1 2 கிடையாது. இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். சோழ மண்டலத்தில் திருச்சியில எடுத்துக்கிட்டா அப்படியே சோழிய வேளாளர், சோழ நாட்டை ஆண்ட நம்ம சோழிய வேளாளர். அவனுக்கெல்லாம் வரலாறு தெரியாது, யாருக்கும் வரலாறு தெரியாது. அப்படியே பாப்பான். இப்பதான் நீ என்ன கிள்ளி விட்டுருக்க. நீ இப்ப கிள்ளி விட்டில 2020 என்ன உச்சி பேத்து விட்ட. 2021 சட்டமன்ற தேர்தல 70% பாப்பா எங்களா. 2023 தமிழகத்துல நிர்ணயிக்கக்கூடிய இந்த வெள்ளாளம் யார கையை காட்டணும் வந்த முதலம். எங்களை உடைக்கலாம் முடியாது. நீ கட்சியை சொல்லி முன்னாடி சொன்ன மாதிரி தம்பி நம்மளாம் திராவிட கொள்கையில இருந்து வந்தோம், ரைட்டு. திமுக ஐயா ஸ்டாலினுக்கு திராவிட கொள்கையில வந்தோம். ஐயாவை தலைவர் ஐயாவை குளித்தலையில முதல் பணம் கட்டினது நம்ம சாதி ஐயா வெள்ளாளர் சகோதரி தான் பணம் கட்டி என் சாதியை நீ தாராவ கணிக்கிறா. உன் தேர்தல் அறிக்கையிலிருந்து கேடு. தமிழ்நாட்டில் 2 கோடி வேலை ஓட்டு வேணும்னா தேர்தல் அறிக்கையில் தேடு. வேளாண் சாதி பிரச்சனையை கொண்டு வராத. நீ கட்சி நடத்துற தமிழகத்துல தேசிய கட்சி நடத்துறியா மத்திய அரசுல? நான் சைவமா வாழ்ந்திருக்கேன். நான் இந்து சாமியை கும்பிடுறேன். இந்துக்களோட ஓட்டு உனக்கு வேணுமா? நீ வெள்ளாளனை கையில எடுக்கணும். நீ சும்மா வரலாறு தெரியாம ரோட்ல போறவன் வரவனெல்லாம் நீ போய் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன். நமக்கு கொஞ்சம் டயர் இருக்கேன், இப்பயே பொங்காதீங்க. அண்ணனுக்கு ஒரு 57 வயசு இருக்கும். 57 வயசுக்கு அண்ணன் அதை உடைக்கலாம் இதை உடைக்காது. நம்ம சண்டை அநாகரிகமா போடக்கூடாது. நமக்கு காவல்துறை நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குது, புரியுங்களா? காவல்துறை நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நமக்கு எந்த நெருக்கடி கிடையாது. நம்மளோட கோரிக்கை இந்த தமிழக அரசுக்கு தெளிவா சொல்றோம், புரியுங்களா? நம்ம போய் யார் விட்டு சுத்தி முடிஞ்சா ஐயா உன் வீட்டுல நான் டூப்ளிகேட் பத்திரம் போடுறேன், நான் முடிக்கிட்டு போறேன். எனக்கு 2000 ஆண்டு வரலாறு இருக்கு. இங்க வா, கூப்பிடு, நீ என்ன விஷயம் சொல்லு. மத்திய அரசு இருக்கட்டும், மாநில அரசு இருக்கட்டும், டெல்லி இருக்கட்டும், இந்த உளவுத்துறை இருக்கட்டும், இங்க வா, என்ன கூப்பிடு, நான் வர்றேன். ஒட்டுமொத்தமா 2000 ஆண்டுக்கான செப்பு பெட்டைகளை கொண்டு வரேன். வா, டெல்லியில உட்காந்து பேசுவோம். நான் என்ன சொல்றேன்னா, நான் எதிர்ப்பு சமூகத்தை வந்து இழிவான பேசல. எங்கேயும் உங்களுக்குன்னு ஒரு சமூகம் இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க. நீங்க தேவையில்லாம சில இளைஞர்கள் வந்து யாரையும் வெட்டுவேன் குத்துவேன், இந்த எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் கொஞ்சம் இழிவுபடுத்தி மூணுல போறீங்க. நாங்க ஒரிஜினலான ஒரு வெள்ளாளன் வந்து எந்த ஒரு பெண்ணையும் இழிவுபடுத்த மாட்டான். எங்க தாத்தா எங்க அப்பா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்திருக்காரு, தம்பி பிறர் சாதி பெண்ணை கூட தெய்வமான கையெடுத்து கும்பிடணும். ஏழு நாச்சியார் எந்த சமூகத்துல பிறந்தாலும் எங்களோட தாயாக நாங்க பார்த்திருக்கோம். இந்தியாவில் எங்களோட பெருமையை பேசணும்னா இந்த நாட்டில் வரலாறே பத்தாது, வரலாறுலாம் சொல்லவே முடியாது. 2.5 கோடி வேலைன்னு சொன்னா இந்த ஆயுசு முடிஞ்சு போயிடும். மத்திய மாநில அரசுக்கு எங்களோட வரலாறு சொன்னோம்னா ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு முதல்ல அவர் உயிரோட இருந்தப்பே செலவச்ச சமூகம் நம்மளோட சமூகம். பாரம்பரியம் இருக்கு. இன்னைக்கு நம்ம சாதிக்கு ஒரு விளைவுகள் வந்தது. இந்த மத்திய மாநில அரசு புரிஞ்சுக்கல, நம்ம சாதியை இழிவுபடுத்துறான். இருக்கிற அரசியல் கட்சி பூரா தார வைப்பாங்கிறான். என்னத்துல தார வைக்க போற? வேளாண் சாதியை தார வைத்து நீ நடமாடுறியா?
என்னோட தொப்புள்கொடி உறவு முக்குளத்தூர் சங்கம்லாம் பார்த்தாங்க. எல்லாரும் கூப்பிட்டாங்க முக்குளத்தூர் சங்கம்லாம். என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. அண்ணன் எங்களோட வேளாண் சாதியை தார வைக்க போறாங்க. ரைட்டு, எங்கிட்ட வந்து கேட்டதெல்லாம் பட்டியலினத்துல இருந்து எங்களை வெளியாக்கி விடுனாங்க. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம். உங்களோட சாதியை தார வைக்க ஒருபோதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்குளத்தூர் அமைப்புகளும் வேளாண் சாதியை ஒருபோதும் தார வைக்க விட மாட்டோம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முக்குளத்தூர் நண்பர்களும் நமக்கு கைகோத்து நிற்கிறாங்க. அண்ணன் முதல்ல குரல் கொடுத்தது முக்குளத்தூர் புலிகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் தம்பி. ஏன் கலறீங்க? கவலைப்படாதீங்க. என்ன உங்க சாதி என்ன ரோட்ல இருக்கிற பண்ணா இருக்காப்பா? உங்க 2.5 கோடி வேலை எப்படி தூக்க முடியும்? இந்த தமிழ்நாட்டில் இருக்க 133 சிறைச்சாலை மிஞ்சி போனா ஒரு 30,000 பேர் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படி ஏன் 2.5 கோடி பேர் அரெஸ்ட் பண்ண முடிச்சுங்க? இந்த கல்யாணம் பண்ணணும்னா பாதி பேர் என் சாதிக்கார கல்யாணம் பண்ண வராங்க. இப்பயே தமிழ்நாடு முழுக்க அரெஸ்ட் பண்றப்ப எல்லாமே எங்க மண்டலம் தான். மண்டபத்து ஓனர் கூட வர்றாரு. தம்பி என்ன மண்டபம் கேட்கிறாங்க? நம்ம சாதியை அடைக்க வராங்க, மண்டபம் கொடுப்பாங்க. அண்ணே நம்மளோட பாதுகாப்புக்கு தான் கவனத்தை கொடுக்குறாங்க. நீங்க சாதியை அப்படியே நம்மளை கொஞ்சமா நம்மளை செதுக்கி விட்டு பார்த்தாங்க. இந்த தமிழக அரசு பார்த்தது நம்ம செவனேன்னு இருந்தோம். இனிமேல் நம்ம இருக்கணும். நீங்க அப்படியே வேட்டியெல்லாம் கைட்டு வைங்க. இந்த கட்சி வச்சு கடை வெட்டி இந்த பாரதிய ஜனதா கட்சி வரும். அப்ப கேளுங்க, பிஜேபியில் இருக்க நண்பர்கள் எல்லாரும் கேளுங்க. ஐயா நாங்களாம் ஓட்டு போட்டோம். எப்ப? 1947 இந்து சாமியை கும்பிட்டோம். வீரனாருக்கு கிடா வெட்டினோம், பொங்க வச்சோம், காளியம்மனுக்கு காவடி எடுத்தோம், முருகனுக்கு அழகு ஊத்துனோம். இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு இந்து நாட்டை ஆளணும்னு சொல்லி காங்கிரஸ் 50 ஆண்டு இந்த தமிழ்நாட்டை ஆண்டது. மத்தியில வேலுப்பிள்ளை பிரபாகரன் 2 கோடி வேலை பொங்கலாம் தமிழ்நாட்டுல ஒழிக்கணும்டா காங்கிரஸ். மத்தியில காங்கிரஸ் இல்லாம மத்திய பாஜக அரசு கொண்டு வரணும்னு இந்த வேளாண் பூரா ஓட்டு போட்டான். அவன் கூட ஈழத்துல தாண்டா கொண்டான் எங்களை. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க கூட வந்துட்டீங்களா? பாஜக அரசு இந்த மாநில தலைவர் எல்முருகன் இருக்காங்க. அவரெல்லாம் நான் என்ன பேசுறது நான் பேச விரும்பல தலைவா. ஏன்னா எனக்கு ரொம்ப பேசிடுவேன். டிஎஸ்பி சார் வேற என்கிட்ட ரொம்ப சொல்லிட்டாங்க. நான் வந்து கட்டுப்பாடு நடத்திருந்தாங்க. நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன் போலீஸ்ல. எந்த ஒரு சிம்டம்ஸ் கூட ராணுவ மாதிரி இந்த கூட்டத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்லி காவல்துறைக்கு நான் முழு உத்தரவு கொடுத்துருக்கேன். அந்த முருகன் என்னன்னா என்னமோ ஒரு சாதி மட்டும் தான் இந்த கட்சியில பாஜக இருக்கிற மாதிரியும் பாக்கி சாதிக்காரன் என்ன உப்பு போட்டு திங்க மாதிரியும் தாமரை சின்னத்தில் போட்டு உடனடியாக மத்தியில் ஆளக்கூடிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் வாழக்கூடிய 2.5 கோடி வேளாளர புளியை நோண்டி போதீங்க புதைச்சிட்டு நீங்க தேவேந்திர கூட வேளாளரா உடனே அறிவிக்கணுமா? அறிவிச்சுட்டு உங்களுக்கு ஓட்டு போடுறது யாரு? நீங்க தயவுசெய்து என்ன சொல்றேன்னா முதல்ல தேசிய கட்சியா நடத்துங்க. இந்த ஐயா திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்றேன், இந்த திமுக திராவிட கட்சி உருவானதுக்கு பல லட்சத்தோட வெள்ளாளோட ரத்தம் இங்க சிறைச்சாலையில இருந்திருக்கு. இன்னைக்கு பல லட்சம் பேரு இன்னைக்கு திமுக அண்ணா திமுக இருக்கான். நாங்க செஞ்ச ஒரே தவறுனா உங்களை மாறி தமிழ்நாட்டில் முதலமைச்சரா உட்கார வச்சோம். அதுக்கு நீங்க எங்களுக்கு தண்டனை கொடுப்போம்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, எங்க சாதியை தார வைப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும். அது காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இந்த சீமா கட்சியா இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க யாரு சொன்னாலும் யாருதான் வேட்பாளர் வண்டி வீடு திரும்பாது. நீங்க வேணா துணைரான ஒருத்தர் கொண்டு வச்சு ஓட்டு கேட்க போலாம். நீங்க மட்டும் அப்புறம் ஓபிஎஸ் இப்ப ஆனாலே தெரியல வைக்க கூடாது. அங்க என்னடா நான் சும்மா வச்சு கொண்டு இந்த எடப்பாடி பேருக்கு எடுப்போம்னு நினைச்சு ஏதோ ஒன்று தூண்டி விட்டேன். அது என்னடா தேனி கம்பம்லாம் பத்திட்டு எரியுது. நம்ம புத்த பார்த்தா 25 பேர் கூட நமக்கு ஓட்டு போட்ட போறோம். தாராப்பன்னு சொன்ன சாதி வேளாண் சாதி இருக்குது. இதுக்கு முக்குளத்தூர் சமுதாயமும் ஆதரவு கொடுக்குது. நம்ம அப்பா மூலையும் தான் ஓட்டு போடணும் போல. நீ எனக்கு போடு, நான் உனக்கு போடுறேன். நீ எனக்கு எம்பிக்கு போடு, நான் துணை முதல்வர் உனக்கு இப்படியே இருந்துக்க வேண்டியதா. உங்களுக்கெல்லாம் அரசியல் இருண்டு போயிடும்.
நான் தெளிவா சொல்றேன். நான் உங்களை பயமுறுத்தணும் 3 வரலாம் சொல்றேன். அப்படியே இளைஞர்கள்லாம் வெளியில பேசாம இருக்கா. நாங்க லூசு மாதிரி நடிச்சுட்டு இருக்கோம் கொஞ்ச நாள். என்ன தெரியுமா, நாங்க கிராப்புறான்னு இந்த பஸ் அடிச்சு வந்துச்சிங்க, நீங்க அப்படியே எங்களுக்கு ஒரு மாதிரியே ஒரு ரூட்டை போட்டுருவீங்க. உங்க உலகத்துல அப்படியே எல்லாம் ஒரு ரூட்டை போட்டு ஒரு மாதிரியா எங்களை லெவலில் கொண்டு விட்டுருவீங்க. நாங்க என்ன பண்ணோம்னா அப்படியே தமிழ்நாடு முழுக்க நெட்வொர்க் எடுத்து நாங்க லூசு மாதிரி நடிக்கிறோம். தமிழக அரசு ஏமாத்தணும்ல. 1947 வருஷமா நம்ம லூஸாக நினைச்சாக்குவோம். ஏன்னா இப்ப வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம அப்படியே நினைச்சிட்டு போட்டுமே. அப்பதானே நம்மளோட பலத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்மளோட பலத்தை அப்பதானே தெரிய முடியும். சட்டமன்ற தேர்தல் வரட்டும், திமுக வேட்டியை கைட்டி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் கோரிக்கையை தேவேந்திர குல வேளாண் அறிவிப்புன்னு சொல்றாங்களோ, திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் சொன்னாருன்னா திமுக காரங்க அத்தனை பேரும் வேட்டியை கைட்டி வச்சுக்கிட்டு வேட்பாளர் வண்டியை கட்டி விட்டுருவோம். அதிமுக எம்எல்ஏ இதே கோரிக்கையை எடுத்துட்டு நீங்க கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா உங்க வேட்பாளர் வண்டியும் கட்டி விட்டுருவோம். அப்புறம் அந்த இளைஞர்கள்லாம் இந்த பேஸ்புக் நெட்டு ட்விட்டர் கிட்டன்னு போட்டுட்டு ரொம்ப குலவைகளை கிடக்கிறாங்க அந்த பையன். ஏன்னா 1947 1947 ஜாதி சலுகையும் இல்லை, எங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. அப்படியே சும்மாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு காலத்துக்கு எங்க அப்பா பாருங்க, நான் எங்க தலைமுறைக்கு அரசு அதிகாரி கிடையாது. நான் ஒரு டகம் போய் எலெக்ஷன்ல நின்னேன், என்ன மிரட்டினாலுவோம், குண்டாசி ஒதுக்கி வச்சிருவாங்க தம்பிங்களா. ஏன் பொண்டாட்டி வீட்டுல ஒரு மாடு நிக்குது, பொண்டாட்டி கறந்து ஒரு 10 வருஷம் மாடை கறந்து சாப்பிட்டுப்பா, நான் ஜெயில இருக்க தயாரு. சும்மா சிம்பிளா ஒரு மாடு கிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் மட்டும் மாட்டு தண்ணி வச்சு ஜாதியை பத்தி சீன் ஒருத்தன் அப்படியே ரசின்றா காலைல வர அப்படின்னு பணத்தை கட்டிட்டு வந்துட்டேன். 140 நான் ஓட்டை கேட்க போறேன், 150 பேர் ஓட்டு போட்டுருந்தான். நான் ஒன்னும் MP 3 MLA 3 இல்ல, நான் எங்க அப்பா சாதாரண ஒரு சைக்கிள் பண்ணி வச்சிருந்தவரு. எனக்கே 140 போடு, அதுல ஒருத்தன் போஸ்ட் ஓட்டு போட்டிருந்தான். நான் ஓட்டை கேட்க போனேன், எனக்கு போஸ்ட் ஓட்டு ஓட்டு கேட்கலாம் எதுவுமே பண்ணல. எல்லாம் என்ன கண்டு வேட்பாளர் சிந்திக்கிறான். தம்பி நீ என்ன யாருக்கு ஓட்டு வைக்கிறேன், நான் மட்டும் மாட்டை கிளம்பிட்டு இருக்கேன், நீ வேற என்ன முடியா அப்படின்னு ஒருத்தனை தோல்வி அடிச்சுட்டேன். நான் 149 ஓட்டுல ஒருத்தர் வெற்றி சொல்லி நினைச்சேனே. நீ சும்மா இருந்தா என் இளைஞர் போல சும்மா இருக்கான். ஊருக்கு 1000 பேரை களத்துல இறக்கணும் சட்டமன்ற உனக்கு லிமிட் இறக்கி விடுவேன். ஏன்னா நீ பண்ண தப்ப வரலாறு தெரியாம மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணிட்ட. உனக்கு வேளாளர்னா என்னன்னு தெரியல, நீ கவுண்டர்னா என்னங்கிறது தெரியல. அரசியல் எதிராக வந்து பதவி மயக்கத்துல நீ நீட்ட இடத்துல கைய போட்ட முடியல தலைவா. சிலந்தி கதண்டே மொத்த அந்த ஊசினால கடுமையா இருக்கும். ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு கிடைக்குதா, எடப்பாடிக்கும் கிடைக்குதா, தீமா வேற நம்ம வேற இந்த சாய்க்கு அங்கேயே இப்படி கையை நீட்டுட்டான். இப்ப ஓட்டு கேட்க எங்க வர்றதுன்னு தெரியாம அவன் பாருங்க எவ்வளவு புதியா தெரியும். வெள்ளாரம் ஓட்டு வேணாமா விட்டு அண்ணாவரன் கேட்கிறாரு, அண்ணா சீமா அண்ணா வணக்கம், இந்த வேளாளர் சாதியை தாரா வைக்கிறேன்னு சொன்னீங்கண்ணே, அது தப்புண்ணே, நானும் வேளாளர் தான். ஓ நீ எங்க படுக்க கொண்டிருக்க பார்த்தா எந்த ஜாதிக்கு கேட்டாலும் ஏன் சாதி தான், என் முப்பாட்ட எத்தனை முப்பாட்டா உனக்கு என்ன சாதிக்கு 30 முப்பாட்டனுக்கு மேல இருந்தா இந்த சாதி அவனுக்கு என்ன சாதிக்கு போட்டுருப்பான். கலப்பணத்துல பிறந்தவன் கலப்பணத்தை தான் ஏற்படுத்தும். நம்மலாம் ஒரிஜினலா வந்திருக்கோம். கலப்பணத்துல பிறந்ததுனால கலப்பணத்தை ஏற்படுத்துறதுக்காக இப்படியா ஆமாமா எதை எடுத்தாலும் ஆமாமா நீ ஓட்டு வாங்கிட்டு நீ ஊர்ல வந்து 30,000 காசு வாங்கிட்டு கல்யாணத்துக்கு வர்ற தொண்டன கதையெல்லாம் கிடைக்கிறீங்க உட்காந்து அழுதுருவீங்க. அதையான இவனை தாலி எடுக்க கூப்பிட்டு இந்த அளவு கூப்பிட்டோம்னா உங்ககிட்டயே அங்க தனியார் தாலிக்கு நீ அதிர்ஷ்ட சாதியை கூட்டி கொடுக்க. நீ என்ன போஸ்ட் வாசிக்கிற, நீ போஸ்ட் ஆஃபீஸர்ல வேலை பார்க்கற முடியுமா? என்னமோ நீ போஸ்ட் மேன்ல வேலை பார்க்குற மாதிரி எங்களுக்கு என்ன குரியர் சர்வீஸா பண்ற? உன் குண்டி அங்கிட்டு 7 கடை நாங்க வந்து சும்மா இருந்துட்டு இருக்கோம். அப்படி வேளாளர் சாதியை தார வைப்போம், ஆனா கேண்டேட் மட்டும் வேளாளராக போடுவேன். ஏன்னா நான் ஒன்னே இந்த இதில் தெளிவா கேட்கிறேன், எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரிதான், அதிமுக திமுக இந்த பிஜேபி காங்கிரஸ் நாம் தமிழர் மொத்த அரசியல்வாதிக்கு சொல்றேன், நீ நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்தது உண்மைன்னா வேளாளர் சாதியை தார வைப்பன்னு சொல்றீங்களா? நீ நல்ல ஒரு கட்சி நல்ல நிர்வாகி நல்ல நீ யோக்கியமான ஆளா இல்லைனா வெள்ளாளர் சாதி ஓட்டு என் கட்சிக்கு வேணான்னு சொல்லுங்க.
சொல்லு. அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், வேளாளர் சாதி ஓட்டு அதிமுகவுக்கு வேண்டாம், திமுகவுக்கு வேண்டாம், காங்கிரஸுக்கு வேண்டாம், பிஜேபிக்கு வேண்டாம், நாம் தமிழருக்கு வேண்டாம்னு நீ சொல்லிட்டு எப்பா நீங்களாம் தன்மான சிங்கம் பொறுத்திருக்கீங்க. உங்க பிறப்பை நான் கேவலப்படுத்திட்டேன். அதனால உங்க நான் தாரவாக்க நினைச்ச தப்பு. நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டேன். வெள்ளாளர்லாம் எனக்கு ஓட்டு போடாதுன்னு தேர்தல் வேண்டிய வேட்பாளர் வண்டியில் ஏறப்ப இந்த அறிக்கையை கூட முதல்ல வேளாளர் ஓட்டு அதிமுகவுக்கு வேண்டாம், வேளாளர் ஓட்டு திமுகவுக்கு வேண்டாம், வேளாளர் ஓட்டு நாம் தமிழர் சீமானுக்கு வேண்டாம், வேளாளர் ஓட்டு மத்தியிலே ஆளக்கூடிய பிஜேபிக்கு வேண்டாம் அப்படின்னு நீ சொல்லிட்டு ஏறினா நான் உனக்கு வணக்கம் சொல்றேன். என்ன அவரு கால அவர் கொண்டாடி அப்படி எனக்கு அம்மா மாதிரி தானே. திருவாரூர் பாய்மர் கால விழுற மாதிரி இருக்கும். பாதி பேர்ல அப்படியே தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்மளோட கோரிக்கையை மத்திய மாநில அரசுக்கு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்க. வேளாண் சாதியை தாரவாக்குற விஷயத்தை விட்டுட்டு மத்திய மாநில அரசு தெளிவான இந்த வேளாண் பிரச்சனையில முடிவை எடுத்து வேளாண் சாதியை நான் தாரவாக்க நினைத்தது தப்பு. அந்த பரிந்துரையை உடனடியாக நான் ரத்து செய்கிறேன் என்று இந்த தமிழக முதல்வர் அறிக்கை விட்டால் மட்டும்தான் தமிழகத்தில் 234 தொகுதி அதிமுக வேட்பாளர் வண்டியில் ஏற முடியும் என்பதை அதிமுகவுக்கு எச்சரிக்கையோடு சொல்றோம்.